சந்திரன் தோடியில மகாராஜா உள்ள இருந்தா கொஞ்சம் வெளியில வாங்க. மகாராஜா தான்டா. இந்த ஊர்ல இருக்கிறவங்க மதிக்கிற பயப்படுற குடும்பத்துல பிறந்த ராஜாடா. இந்த குடும்பத்துல பிறந்த ராஜா ஊர்ல இருக்கிற மக்களை பயமுறுத்தியும் மிரட்டியும் ஆகாய அளவுக்கு உயரும் போது அதுக்கு நடுவுல மறந்து போன ஒரு விதை இருக்கு. அந்த விதையோட தான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த மகாராஜாவோட விதை. இங்க பாரு, எவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கான்னு பாரு. இவளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய வேண்டியது வெட்டுக்கான வேலாயுதம் கிடையாது. இவ பொறுப்புக்கு காரணமானவன் தான். பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கொன்றார் பாவம் தின்றால் போச்சுன்னு. இந்த மாதவனோட மான மரியாதையெல்லாம் கணக்குல வச்சு நான் அதுல ஒரு திருத்தம் செய்யறேன். விதைச்ச பாவம் அறுவடை பண்ணா சரியாயிடும். பண்ணு, அறுவடைய பண்ணு. அதுக்கான மரியாதையை இப்ப காட்டு. கடைசியில இந்த சந்திரன் தோடி வீட்டுல இந்த பெரிய மகாராஜா செத்து பரலோகம் போகும்போது ஆண்டவன் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது செய். அதுக்கான தில்லு இருக்கா உங்களுக்கு? ஏய் பரதேசி மவனே, தெருவுல சுத்திட்டு இருக்க நாயெல்லாம் குடும்பத்துல கூட்டு வந்து உரிமை கொண்டாடலாம் நினைச்சா சுட்டு தள்ளிடுவேன். தனியா ஓடி ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்த ஏன் நெஞ்சிலேயே ரட்ட குழல் துப்பாக்கி வட காட்டுற. இவ்வளவு நாளா நீ வாழ்ந்த சொகுசு வாழ்க்கைக்கும் விதவிதமா அனுபவிச்சதுக்கும் முடிவு காட்டடா. இந்த கையை இப்படி மட்டைக்கு புடிச்சு அடி வயித்துல ஒரு குத்து குத்துனா அப்புறம் பொண்டாட்டி தொட்டில் போட்டு தாளாட்டு பாடுறதுக்கு நீ என்ன யாக பூஜை நடத்தினாலும் ஒரு குழந்தை பிறக்காதுடா பரதேசி பயல. அப்படிப்பட்ட கருத்தட ஆபரேஷன் உனக்கு வேணுமாடா? ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்க. அப்படினா மரியாதையா இவனை இழுத்துட்டு போய்டு. ஐயோ என்ன இது? என்னடா இது? இங்க பாரு, நீ வெறும் குழந்தைதான். இவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் நீ குழந்தைதான்டா. நீ ஒரு ஆம்பளையா எப்ப மாறியோ அப்பவா என் கூட போருக்கு. இப்ப போடா. டேய், அந்த போர் ஏன் வாசப்படியில வேண்டாம். அது உனக்கு நல்லது இல்ல. தெரியும். காலங்காலமா எமனோட வேலையை இந்த குடும்பத்தா செஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லா தெரியும். அதை அனுபவிச்ச ஒரு அப்பனோட புள்ளதானா. அன்னைக்கு என் அப்பனோட உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சி உன் காலை பிடிச்சு கண்ணீர் விட்டப்போ காலாலேயே மிதிச்சு வாசப்படிக்கு வெளியே தள்ளி நீ சொன்ன ஒரு வார்த்தை ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. யாருக்கிட்டையும் எந்த புகாரும் சொல்லாம பெத்த அம்மாவோட கண்ணீரை சாட்சியா வச்சு 10 வயசுலயே என் அப்பனை பொதிக்க குழி தோண்டு வந்தானா. அன்னைக்கு அவ்வளவு மழையில நான் நனைஞ்ச போதும் குளிர்ல நான் நடுங்கல. ஏன் தெரியுமா? எனக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துச்சு. எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அணையாத நெருப்பு. அது இப்பவும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நெஞ்சுக்குள்ள. ஏற்கனவே பட்டாசு வெடிக்க வச்சு ஊர்ல இருக்கிற அப்பாவிங்களை சாகடிச்ச மாதிரி எங்கிட்ட ஏதாவது வித்தைய காட்டின கொல்லி போட்டுருவேன். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னை சாகடிக்க போலீஸ் யூனிஃபார்ம் வேண்டாம். என் அப்பா ரத்தம் போதும். இங்க பாரு, நானும் இவனும் இதே ஊர்ல பிறந்த பிச்சைக்காரங்க தான். அதுக்காக கண்டவனெல்லாம் வந்து எங்களை ஆட்டி படைக்கணும்னு நினைச்சா அதை நினைப்போட வச்சுக்க. இவளுக்கு நான் துணையா இருப்பேன். இவ தலையெடுக்கிறதுக்காக நீ எவனுக்காவது கொட்டேஷன் கொடுக்கறதா இருந்தா அட்ரஸ கரெக்டா சொல்றேன். இவ என் வீட்டுல தான் இருப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், இவனை மாதிரி குழந்தைகளை விட்டு என் கூட சண்டை போட வேண்டாம். நல்ல பலசாலியா இருக்கிற ஒரு ஆளை அனுப்பு. ஒருத்த இதுக்கு 5 பேர் அனுப்பியா? சந்திரன் தோடியில மாதவ மாமா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம இந்திய தேசம்ங்கிற வார்த்தையோட அர்த்தம் முத்தைங்கா கூலி பஞ்சாயத்து மட்டும் இல்ல. எனக்கு மட்டும் இல்ல, எந்த மனைவியாலும் தாங்கிக்க முடியாத விஷயம் இது. ஏதோ ஒரு காலத்துல நீங்க பண்ண தப்புக்காக நிறைய வாட்டி கடவுளுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டவனா இருந்தும் இந்த வீட்டு வாசல்ல அந்த பொண்ணு கண்ணீர் வெடிச்சிருக்கா. அந்த கண்ணீருக்கு பரிகாரம் தேட மிச்சம் இருக்கிற அந்த ஆயுசு போதுமா? சொத்து சுகமெல்லாம் நமக்கு நிறையவே இருக்கு. ஆனா அதை அனுபவிக்க கடவுள் நமக்கு குழந்தைய கொடுக்கல. அதுவும் அந்த கண்ணீருக்கான தண்டனை தான். சரி செய்யணும். அதை சாகடிச்சோ ஊரை விட்டு அனுப்பியோ இல்லை.
யாருமே இல்லாத அந்த பொண்ணுக்கு காவலா இருக்க வேண்டியது அவளோட அப்பா தான். இங்க தெரியாதவங்க யாரும் கிடையாது. உனக்கும் உரிமை இருக்கிற இடத்துக்கு தான் நீ இப்ப வந்திருக்க. வா, வந்து ஏதாவது சாப்பிடு. சிக்கன் 65, சிக்கன் 45 நல்லா சொல்லி விதவிதமா செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட சிக்கன் ஸ்டால் எதுவும் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு அப்பளம். அப்புறம் இந்த ஜான்சனோட ஸ்பெஷல் தேங்காய், சாம்பார், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சு அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி அப்புறம் புளிக்கரசல கொஞ்சம் ஊத்தி சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா. சோறெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அம்மாவும் பொண்ணு போய் சாப்பிடுங்க. வாமா. எனக்கு பசிக்கல. இந்த டயலாக நான் எதிர்பார்த்தது தான். சின்ன வயசுல இருந்து நான் நிறைய தடவை இதை கேட்டிருக்கேன். இதோ இங்கிருந்து. வயிற்ற கட்டி வாயை கட்டி தொண்டை வறண்டு போற அளவுக்கு பாட்டு பாடி அதுல கிடைக்கிற காசுல அரிசி வாங்கி இந்த அம்மா கிட்ட கொடுக்கும் போது அம்மா சொல்லும், எனக்கு பசிக்கலன்னு. அம்மாவோட நினைப்பு அப்பன மாதிரியே ஆளுங்களை அடிச்சு வாங்கிட்டு வர்ற காசு தான் இதுன்னு. ஆனா உண்மை எனக்கு தானே தெரியும். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் அப்படின்னு பெருசா தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க? ரவுடி பத்ராஸோட பையனை ரவுடியா பாக்குறதுக்கு தான் இந்த ஜனங்க ஆசைப்படுறாங்க. ஒரு நிமிஷம் தப்பான சிந்தனையில ஒரு அம்மாவுக்கு உருவான பொண்ணு தப்பாத்தான் வாழணும்னு இந்த ஊர் ஆளுங்க ஆசைப்படுவாங்க. நானும் நீயும் அதுக்கு தயாரா இல்ல. ஆனா கடவுள் நம்ம 2 பேரையும் ஒரு இடத்துல சேர்த்திருக்கான். இதோ இங்க. அந்த மாதிரி பார்த்தா போதும். உள்ள இருக்கிற கோபத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு பட்டினி கிடக்க வேண்டாம். பசி இல்லைன்னு நீ சாப்பிடாத. மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்க. உட்காரு. பொறுப்புணர்ச்சி உள்ள போலீஸ்காரங்களுக்கு இந்த காலத்துல இரவு பகல் டியூட்டி இருக்கும். நிம்மதியா தூங்குறதுக்கு கூட நமக்கு டைம் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்க ஒரு அவசரம், இல்லைன்னா ஒரு லாங் லீவ். நான் உன்னோட ஒரு ப்ரொமோட்டர்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் இதை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகளோட கேவலமான பழிவாங்கல் தான் இது. சந்தோஷமா இருக்கு. இதை நான் எதிர்பார்த்தது தான். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு தூக்க மாத்திரை சந்தோஷம் சார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த யூனிஃபார்மை போட்டதுக்கு அப்புறம் மனசார சல்யூட் பண்றது உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். இப்பவும் அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இப்ப கொஞ்சம் கண்ணீர் இருக்கு. ஜான்சன், நீ என்னோட ஜூனியர் ஆஃபீஸர் கிடையாது, நீ என் தம்பி தான். முதல் தடவையா இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம். இதுவரைக்கும் என்னோட சர்வீஸ்ல இதை விட ஹெவி டோஸ் உள்ள தூக்க மாத்திரைகளை நிறைய பேர்கிட்ட இருந்து நான் அழுதுகிட்டே அவங்க முன்னாடி சல்யூட் அடிச்சு நான் இந்த பேப்பர்ஸை வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தன் இங்க இருக்கும்போது இப்படிப்பட்டவனை ரொம்ப நாள் தூங்கறதுக்கு நான் விட்டுட மாட்டேன். போ. ஹலோ சார். சார். சேகர் சார். ஏன் யா திருந்த மாட்டேங்குது சார்? இந்த ஊர் ஏன் யா திருந்தவே மாட்டேங்குது? என்ன ஊரோ இது?
பிரமாதம், தூள் கலப்பிட்ட. ஓஹோன்னு பேர் எடுத்த பென் ஜான்சன் இப்போ உண்மையிலே செல்லாக்காசு ஆயிட்ட. எங்க போச்சு உன்னோட தொப்பி காக்கி சட்டையெல்லாம்? ஆம்பளைங்க கழுட்ட வச்சுட்டானுங்கல்ல. இனிமே நீ நட்சத்திரத்தை பார்க்கணும்னா மல்லா வந்து வானத்தை பார்த்து படுக்கணும். அது சும்மா படுக்க முடியாதுல்ல. அதுக்கும் ஒரு வழியோட தான் வந்திருக்க. இப்படி ஒரு இடத்துல தானே உன்னோட ஆரம்பம் இருந்துச்சு. அப்ப முடிவும் இங்க தானே இருக்கணும். டேய் ரகு, ஒரு விஷயம் சொல்லட்டா? அன்னைக்கு நீ என் நெஞ்சில மிதிச்சியே, அதுக்காகத்தான் நான் வம்பே வளர்த்தேன், உன்னை தரமட்டமாக்குறதுக்கு. இதுவும் ஒருவித பொலிட்டிக்கல் பிளே தான். பொலிட்டிக்கல் பிங் மேன்ஷிப். ரபின் பீட்டர் பென் ஜான்சன், நீ இந்த மண்ணில் கால வச்ச அன்னைக்கு எங்க நெஞ்சில ஆரம்பிச்சு வச்ச விளையாட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நகராம அப்படியே நிக்குது. இன்னைக்கு இங்க நடக்க போறது இந்த விளையாட்டோட இரண்டாம் பகுதி, அதாவது செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடி வாங்கிருக்கீங்கல்ல, கூட்டிட்டு வாங்கடா. நல்ல ஆம்பளைங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க. நாம இந்த செகண்ட் ஹாஃப சூப்பர் ஆக்கிடலாம். நான் தான் ஷெரஃபுதீன், இந்த ஸ்டேஷனோட புது எஸ்ஐ. கேப்பும் யூனிஃபார்ம் இருந்தா நீ எவன் நெஞ்சிலையும் கால் எடுத்து வைப்பல. அப்படி பார்த்தா இப்ப அந்த ரெண்டு ஏங்கிட்டே இருக்கு. அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக கூப்பிட்டா அது இங்க வேண்டாம், இது லாக்கப்பியா. ஏன்டா பரதேசி பயல, ஹன் டைம்ல ரவுடித்தனமும் ரன்னிங் ரேஸும் பண்ற ஒன்ன மாதிரி பொறுக்கி பயல பாக்குறதுக்கு லாக்கப்புக்கு வராம அசம்பிளிக்கேடா வருவாங்க பொறுக்கி. சட்டசபையில இருந்து வந்த ஆர்டர் வச்சு தான் நீ இப்படி எல்லாம் பண்றேங்கிறத நீ துள்றதை வச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த யூனிஃபார்மை எப்பவும் நான் மதிக்கிறவன் தான், அதை எந்த ஷெரஃபுதீன் போட்டிருந்தாலும். அதனால இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். எப்பவுமே ஆம்பளைங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்காது சார். அப்படின்னு நான் உருவாக்கி தரேன்டா. விட்டுருங்க சார், வேண்டாம், அவர் அடிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். நேத்து வரை அவருக்கு நாங்க சல்யூட் பண்ணிருந்தோம் சார். அப்படிப்பட்ட இவரை நாங்க அடிக்க விட மாட்டோம். ஓஹோ, அவன் மேல அவ்வளவு பாசம்னா நீ அவங்க கூட போய் சேரு போ. உன்ன மாதிரி ஆளுக்கு நல்ல புத்தியை கத்து கொடுக்க என்ன மாதிரி போலீஸ்காரனால தான் முடியும். எம்எல்ஏ மினிஸ்டர் யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டல. அவங்களுக்குலாம் எவ்வளவு பவர் இருக்குன்னு காட்டதான் நான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். இன்னையோட உன் ஆட்டத்தை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப உங்ககிட்ட இங்க வச்சு காட்டின விஷயம் தப்பா இருந்ததுன்னா மத்தவங்களோட பவரை காட்ட இங்க வந்திருக்கிற நீ உன்னோட சப்போர்ட்டை வச்சு நடிகா பார்க்கலாம். ஷெரஃபுதீன், போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்பு போலீஸ்காரங்களை உதைக்கிறதுக்காக இல்ல. அது இருக்கட்டும், இந்த ஆட்சி பண்றவங்களோட பலத்தை காட்டுறதுக்கு எதுக்கியா நீ உன்னோட பெல்ட் அவுக்குற?
நிறைய தொகுதிகளுக்கு போய் அப்பாவி பொண்ணோட புடவையை இழுத்து அவங்களே அவங்க பவரை காட்டானுங்களா. அப்புறம் என்ன, நீ இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? எப்போவாது இந்த நியூஸ் சேனல்லாம் கொஞ்சம் பாரு. உனக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் எஸ்பி. போஸ்டிங் வச்சு பார்த்தா எஸ்ஐக்கு மேலதானா. ஹையர் ஆஃபீஸரை பார்த்தா ஜூனியர் ஆஃபீஸர் காட்ட வேண்டிய மரியாதை ஒன்று இருக்கு இந்த போலீஸ்ல. மறந்துட்டேன்னா நான் சொல்லித்தரேன். அறா சொல்லிவிட்டேன். வந்துட்டான் பெருசா. வாடா.